இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல கிரகநிலையை பார்த்துருவோம். இந்த மாதத்தில் அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாறாரு. அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகுது. அக்டோபர் 13ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது. அதை தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது. அதுக்கு முன்னாடியே அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவான் துலா ராசிக்கு போகிறாரு. இதையெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தை வச்சு கணிக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுது. அம்மனுக்கு 9 நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது. வீடுகளில் கொலு வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் தீபாவளி கூட வந்துடுது. ஐப்பசியில் வரனால கிட்டத்தட்ட 3/4 நாட்களில் தீபாவளி வந்துடுது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துடலாம். துலாம் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2024 கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். இந்த மாதம் உடல்நலம் மட்டும் இல்லாமல் நிதி விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மாத தொடக்கத்தில் இருந்து திடீரென்று செலவுகள் சுமை உங்கள் மீது விழுது. நீங்கள் கையாள்வது சவாலாக இருக்கும். உங்கள் தொழிலை பற்றி சொன்னோம்னா நீங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. உங்கள் சலசலப்பு அதிகரிக்கும். தொடர்ந்து ஒரே இடத்துல வேலை செய்வது சற்று கடினமாக இருக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்பை தொடர்வீங்க. வியாபாரம் செஞ்சீங்கன்னா சுற்றுலா போகிற வாய்ப்பு கிடைக்கும். உல்லாச பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். உறவுகளில் அன்பு அதிகரிக்கும். இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பலவீனமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சகோதரர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படலாம். கடினமாக உழைக்க மாணவர்கள் தயாராக இருக்கணும். உடல்நல கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும். உடல் பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி சாலிசாவை ஓதணும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த அக்டோபர் 2024 உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு பகுதிகளில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். இருந்தாலும் உங்கள் முதலாளிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகளால் மன அழுத்தத்திற்கு ஆளாவீங்க. குழந்தைகளுடனான உறவுகள் மேம்படும். மேலும் சவால்களை எதிர்கொண்டாலும் அவர்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை அனுபவிக்கலாம். அக்டோபர் 2024 உங்கள் திருமணத்தில் சில சிக்கல்கள் வருது. ஆனால் நீங்கள் அதை நல்ல முறையில் சமாளிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும். மேலும் மனைவி அல்லது துணையுடன் தவறான புரிதல்கள் வருது இல்லையா, அப்போ நீங்கள் அதை நல்ல விதத்தில் சமாளிச்சுக்கிட்டே போகணும். அக்டோபர் 2024 திருமணத்தில் சில சிக்கல்கள் வருது. அதனால தான் சொன்னேன், உங்கள் துணையுடன் தவறான புரிதல் வந்தால் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் காதலில் அல்லது உறவில் இருந்தீங்கன்னா இணைப்பு வலுப்பெறும். இருந்தாலும் இந்த மாதத்தில் உறவுகள்னு வரையில் உங்களை பற்றி நீங்கள் நிச்சயமற்றதாக உணர்வீங்க. அக்டோபர் மாதம் துலாம் ராசி பிறந்திருந்தீங்கன்னா சாதகமான நிதிநிலையை அனுபவிப்பீங்க. அவர்கள் பல்வேறு மூலங்களிலிருந்து பணத்தை பெறுவீங்க. மேலும் பயனுள்ள முதலீடுகளை செய்யலாம். ஆன்மீகம் அல்லது மத நடவடிக்கைகளில் செலவிட இது ஒரு சிறந்த நேரம். கூடுதலாக அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்கள் காரணமாக எதிர்பாராத நிதி வெகுமதிகள் வேலையிலிருந்து வருது. தொழிலில் மேம்பட துலாம் ராசி என்பவர்களில் தொழிலில் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்குது. மேலும் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக சில சவால்கள் வருது. என்றாலும் நிதி வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்கள் வணிக முதலீடுகள் மற்றும் அதிகரித்த சந்தை மதிப்பிலிருந்து பயனடையலாம். இந்த மாதத்தில் அதிக பணம் சம்பாதிச்சாலும் வேலையில் பாராட்டுக்களை பெறுவதிலும் உங்கள் உத்தியோகத்தில் சாதகமான முன்னேற்றத்தை பார்க்கலாம். இருந்தாலும் உங்கள் முதலாளி அல்லது மேலதிகாரிகளுடன் சில சவால்கள் வருது. உங்கள் சக ஊழியர்களுக்கு வழிகாட்டவும் ஆதரவளிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்கள் தொழிலில் புத்திசாலித்தனமாகவும் அனுசரித்து செல்லக்கூடியவராகவும் இருக்கணும். ஆனால் வேலை எழுத்தம், தூக்க பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. மாணவர்கள் உங்கள் படிப்பில் இந்த மாதம் நல்ல அனுபவங்களை பெறலாம். நீங்கள் உங்கள் பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல விஷயங்களில் நல்லா ஞாபகப்படுத்திக்கிறதுல உங்களுக்கு
சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினா நீங்கள் அதை செய்ய விரும்பினா அதை செய்யலாம். இந்த நேரம் நல்ல நேரம். இந்த மாதம் நீங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ மன அழுத்தம் அதெல்லாம் வருது, தூங்குவதில் சிக்கல் இருக்குது, சிலர் கொஞ்சம் மனச்சோர்வடைவீங்க, இன்னும் சிலருக்கு செரிமானம் மற்றும் எலும்புகளில் பிரச்சனை வருது. சுப தேதிகள் 1, 2, 8, 9, 10, 11, 20, 21, 22, 29, 30 மற்றும் 31. அசுப தேதிகள் 3, 4, 12, 13, 14, 15, 16, 17, 24, 26 மற்றும் 27. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அக்டோபர் மாதம் பொறுப்புகள் அதிகரிக்குது. பணி செய்யும் இடத்துல கூட பொறுப்புகள் ஜாஸ்தியாகுது. அதனால் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணி பாராட்டப்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். சில சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வருமானம் உங்களின் நிதிச்சுமையை கண்டிப்பாக குறைக்கும். வியாபாரம் தொடர்பாக லாபகரமாக உணர்வீங்க. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட கடின உழைப்புக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கடின உழைப்பு அலுவலகத்தில் பாராட்டப்படுது. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். வேலை தொடர்பான பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். வியாபாரிகள் பல சிறிய லாபத்தை பெறலாம். இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த வணிக முடிவை எடுத்தாலும் கவனமாக சிந்தித்த பின்னரே அதை எடுக்கணும். மற்றவங்கள அதிகம் சார்ந்து இருக்க வேணாம். பொருளாதார நிலை வலுப்பெறும். பழைய கடனில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க. இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனிச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த அக்டோபர் 2024 சுக்கிரனுடன் சந்திரன் இணையுது. தனிப்பட்ட உறவுகள் பயனடையும். உங்களை சுற்றி பாசம் மற்றும் நல்லிணக்கத்துக்கு உரியவங்க உங்கள்கிட்ட அன்பாக இருப்பாங்க. திறந்த தொடர்புகள் உங்களை ஊக்குவிக்கும். நண்பர்களும் குடும்பத்தினரும் உறுதுணையாக இருப்பாங்க. அமைதியை காக்க உடனடியாக நீங்கள் காதல் உறவுகளில் செழிக்கும் ஒன்றாக மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கணும். துலாம் ராசி என்பவர்கள் உணர்ச்சி ரீதியாக சந்திரன் இருப்பதனால நீங்கள் சற்று உணர்திறன் உடையவராக இருப்பீங்க. எந்த ஒரு கொந்தளிப்பிலும் நீங்கள் உங்கள் உணர்வுகளை நியாயமில்லாமல் ஒப்புக்கொள்ள முடியாது. ஆதரவான உறவுகளில் நீங்கள் ஒத்துசைக்கணும். சிறு அசௌகரியங்கள் உங்கள் அமைதியை சீர்குலைக்க விடாமல் சமநிலையை உங்களை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உணர்ச்சி நிலைத்தன்மை பராமரிக்க அமைதியை மேம்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதிகப்படியான உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது, தவிர்க்க வேண்டியது அவசியம் அறிவுறுத்தப்படுது. நினைவாற்றல் மேம்படுத்தணுன்னா நீங்கள் யோகா இந்த மாதிரி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நீலம், மரகத பச்சை, 3, 7, 21. ஒத்திசைக்கும் எண் எல்லும் எஸ்ஸும். தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாதம் உகந்தது. சூரியனுடன் சந்திரனின் திரிகோண படைப்பாற்றல் அதிகமாகுது. சவாலான திட்டங்களை சமாளிக்க உங்களுக்கு உதவுது. சக ஊழியர்களுடனான ஒத்துழைப்பு சுமூகமாக இருக்கும். மேலும் உங்கள் புதுமையான யோசனைகள் நல்ல வரவேற்பை பெறும். உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் எதிர்பாராத வாய்ப்புகளை பார்க்கவும் உங்களுக்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாண்மை மூலம் நேர்மறையான விளைவுகளை நீங்கள் கொண்டு வர முடியும். இந்த மாதம் வியாழனுடன் சந்திரனும் இருக்கிறனால உங்களுக்கு குறுகிய பயணங்கள் சாதகமாக இருக்கும். அது புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். வரக்கூடிய தன்னிச்சையான பயணங்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம். கடைசி நிமிடத்தில் இடையூறுகளை தவிர்க்க பயணத் திட்டங்களை நீங்கள் ஒரு பட்டியல் போடணும். புதிதாக மனிதர்களையும் கலாச்சாரங்களையும் உங்களுக்கு அது அறிமுகப்படுத்தும். துலாம் ராசி என்பவர்கள் தனிப்பட்ட உறவுகளில் சுக்கிரனுக்கு சந்திரனின் எதிர்ப்பு சில உணர்ச்சிகளை கொந்தளிப்பை ஏற்படுத்துது. துலாம் உங்கள் இணைப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரலாம். மேலும் உங்கள் தேவைகளை மற்றவர்களுடன் சமநிலைப்படுத்தலாம். அதிர்ஷ்டவசமாக மாலையில் சனியுடன் சந்திரனின் திரிகோண நிலைத்தன்மையையும் பரஸ்பர புரிதலையும் ஊக்குவிக்குது. அர்த்தமுள்ள உரையாடல்கள் மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்த இது ஒரு நல்ல நேரம். எந்த ஒரு உராய்வையும் கடந்து செல்ல
பொறுமை மற்றும் பச்சாதாபத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.